எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6-7 முடிய. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், அது ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அமைதி அரசரை நாம் துதிப்போமா? அவர் நமக்காக பிறந்துள்ளாரே, அவரை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு குழுமமாக இந்த உலகத்தில் ஒவ்வொருவரோடும் கூட ஒரு குழுமமாக சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் அமைதியின் அரசராய் இருப்பதற்காய் துதிக்க, சமாதானத்தை கொண்டு வந்தவராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒரு ஆண் மகவு எங்களுக்கு தரப்பட்டுள்ளதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மீட்பு கொண்டு வந்த, மீட்பின் செய்தியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அவருடைய ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருப்பதற்காக துதிக்கிறோம். உம்முடைய திருப்பெயர் வியத்தகு ஆலோசகர் என்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதித்து ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஐயா. வியத்தகு ஆலோசகரே ஹல்லேலூயா. வலிமை மிகு இறைவனே ஹல்லேலூயா. என்றுமுள்ள தந்தையே ஹல்லேலூயா. அமைதியின் அரசரே ஹல்லேலூயா. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்களே ஹல்லேலூயா. சாவின் இருள் சூழ்ந்த நாட்டினில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளதே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி எங்களுக்காக பிறந்த பாலனேசு வார்த்தை மனிதனாகி எங்களிடையே குடிகொண்டீரே, எமது ஆட்சியை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விட்டதே ஹல்லேலூயா. அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தந்ததே ஹல்லேலூயா. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருப்பதற்காக ஹல்லேலூயா. நானும் மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், உண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளியதற்காக ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதை மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு மகன் தரப்பட்டுள்ளதற்காக துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மானுவேலனாக தேவன் எங்கள் மத்தியிலே நீர் வசிப்பதற்காக, உறவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்காஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசுடைய பிறப்பு பற்றி பார்க்கிறோம். இயேசு தாவீதின் வழிமரபினராக யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை, மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியாளோடு பெயர் பதிவு செய்வதற்காக கலிலேயாவில் நாசரேத்து ஊருக்கு சென்று அங்கு யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு மரியா கருவுற்றிருந்தார். தூய ஆவி உன்மீது வரும், உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் தூய ஆவி அவர்கள் நிழலிட்டது. வானதூதர், தூய ஆவி உன்மீது வரும், உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று தூதரால் முன்னறிவிக்கப்பட்ட அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னபோது மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீ கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்று சொல்லப்பட்ட லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 27-25 வரை சொல்லப்பட்ட வசனங்களே நாங்கள் துதிக்கிறோம். நீர் உன்னத கடவுளின் மகனாக இயேசு என்ற பெயரிடப்பட்டு தூயாவில் நிழலிடப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூயாவில் நிழலிடப்பட்டதற்காக நன்றி. இப்படி இவர்கள் தூயாவில் நிழலிடப்பட்டு மரியாள் கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு சென்றிருந்த போது மரியாளுக்கு பேறு காலம் வந்ததாம். தம் தலை
மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடைத்திருந்தார்கள். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராக மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம் என்று இந்த தூதர் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு அந்த இடையர்கள் கடந்து சென்று குழந்தை ஆராதிக்க செல்கிறார்கள். அங்கு பார்த்தால் விண்ணக தூதரணிகள் அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்களாம் தூதர்கள். இப்படி ஆட்டிடையர்களுக்கு வானதூதர் தோன்றி வெளிப்படுத்தி, வானதூதர்கள் ஆண்டவருக்கு உன்னதத்தில் மாட்சி உண்டாகுக, மாட்சி உரித்தாகுக, உலகிலே சமாதானம் உள்ளவருக்கு, அன்பு உள்ளவருக்கு, இரக்கம் உள்ளவருக்கு, மகிழ்ச்சி உள்ளவருக்கு, பொறுமை உள்ளவருக்கு, நீதி நியாயம் உள்ளவர்களுக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், கனிவுள்ளவர்களாய், பரிவுள்ளவர்களாய், அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய், தன்னடக்கம் உள்ளவர்களாய், அச்ச நடுக்கம் உள்ளவர்கள், கடவுளை பற்றிய அறிய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தாகம் கொண்டவர்களுக்காய் அவர் மனிதனாக பிறந்திருக்கின்றார். அவரை ஆராதிக்க தான் இந்த வானதூதர்கள் உன்னதத்திலே அமைதி உண்டாகிறது, உன்னதத்தில் மாட்சி உரித்தாகுக, உலகிலே இந்த மண்ணுலகிலே நல்ல மனதுள்ளவருக்கு சமாதானமாய் ஒருவர் மன்னித்து ஒருவர் பொறுத்து ஏற்றுக்கொண்டு கடவுளை அன்பு செய்த பிறரை அன்பு செய்த உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகின்றார்கள். இன்று கூட இந்த பிறப்பின் இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தி நமக்கும் தூதர்கள் சொல்கிற செய்தி. அவர் மீட்ப நமக்காக தாவீதின் ஊரிலே மீட்ப நமக்காக இன்று ஆண்டவராய் மெசியா என்னும் மீட்ப உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அஞ்சாதீர்கள், இது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். வானதூதர்கள் அவரிடம் சொன்னார்கள். இன்று நமக்கு கூட இறைமகன் இயேசு கிறிஸ்து, அஞ்சாதீர்கள், நான் உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்க, சாபங்களிலிருந்து விடுவிக்க நான் மனிதனாய் பிறந்திருக்கிறேன் என்று நமக்கு ஆறுதல் மொழி கூற, நமக்கு மீட்டுக்கொள்ள, பயத்திலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, ஜெபிக்க தடை, துதிக்க தடை, ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாத, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை காணுவதற்கு தடை, இறைவாக்கு உரைக்க தடை பண்ணுகிற ஆவிகள், இன்னும் நம்ம ஆண்டவரோடு இணைய முடியாத, நம்மளை எல்லா விதத்திலும் நஷ்டப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எல்லா தீவினின் அந்தகார வல்லமைகளை அழிப்பதற்காக தான் இயேசு மீட்பராக பிறந்துள்ளார், இம்மானுவேலராக பிறந்துள்ளார். அவர் நம்மோடு கூடவே இருப்பதற்காக, நம் உடலோடு சரீரத்தோடு நம் ஆன்மாவில் அவர் வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை இன்று கிறிஸ்து பிறப்பு செய்தி நமக்கு அறிவிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் அனைவருக்குமே நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். இன்று ஆண்டவராய் மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் யாரு தெரியும்? அவர் மீட்பர். மக்கள் அனைவரின் பாவங்களிலிருந்து அவர் நம்மளை மீட்பதற்காக பிறந்தார் என்று மத்தேயு நற்செய்தி 1:27 பார்க்கிறோம். 1:21 அவர் மீட்பர், அவர் மெசியா, அவர் வியத்தகு ஆலோசகர், அவர் அமைதியின் மன்னர், அவர் இம்மானுவேல், நம்மளோடு தங்க வந்தவர், இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று எசையா இறைவாக்கினர் சொல்கிறார். அவர் இம்மானுவேல் என்று பெயர் பெற்றவராக இருக்கின்றார். அவர் நீதி உள்ள அரசராயிருக்கிறார். ஆட்சி பொறுப்பு அவருடையது. ஞானம் மெய்யினில் அனைத்தும் பெற்றவர் அவர். எனவே அவர் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தெரிந்து கொள்வதற்கு அறிவு போது வெண்ணையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி
தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும் என்றும், இந்த அரசர் இந்த உலகத்துக்கெல்லாம் அடையாளமாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருந்த அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று எசையா 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இம்மானுவேல் நம்மோடு, இம்மானுவேல் என்றால் பொருள் நம்மோடு என்றால் இன்று உங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் அவர் நம்மோடு, நம்ம இரத்தத்தில் நம்மோடு இருக்கிறார், நம்ம நரம்பில் நம்மோடு, நம்ம சிந்தையில் நம்மோடு இருக்கிறார், நம்ம பேச்சில் உமிழ்நீரில் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இதயத்தில் நினைவு அலைகளில் சிந்தை அலைகளில் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இரண்டர கலந்தவராயிருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு நெருங்கிய ஒரு நண்பர், நெருங்கிய ஒரு மகன், நெருங்கிய ஒரு கடவுள் என்றால் உயிருள்ள கடவுள், ஒரு குழந்தை, வார்த்தை மனிதன் ஆனார், நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையிலே வாழ்கிறவர், வார்த்தையை சொல்லி வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினவர், அழிவுதரும் குழியிலிருந்து காப்பாற்றினவர் என்று திருப்பாடல் 107:20 நம்ம பார்க்கிறோம். அவர் ஒளி தோன்றுக என்றார், தோன்றிற்று. உலகத்தை படைக்கிற போது தோன்று, ஒளி தோன்று, கடல் தோன்று, உலர்ந்த தரை உருவாகு, அவர் எல்லாற்றுக்கும் அவர் வாயினால் அவர் சொல்ல அனைத்தும் உண்டாயின. அந்த இயேசு இன்று உங்களுக்கும் இம்மானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, அஞ்சாதே, அன்பு செய்ய பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் மகளே, அஞ்சாதே என்று சொல்கிறார். எனவே நாமும் நம்மோடு இருக்கிற இறைவனை பாலனேசு உங்கள் இதயத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் உங்கள் அன்பில் அவர் வாழ்கிறாரு. நீங்கள் நீதியாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை வளருது. அன்பு என்ற கொடைகளினால் வளருது, அன்பு என்ற நீதி என்ற கனிகளினால் வளருது, உண்மை என்ற கனிகள்லாம் உங்கள் உள்ளத்தில் வளருது, உங்கள் இரத்தத்தில், நரம்பில், தோலில், சிந்தையில் வளருது. நீங்கள் உண்கிற உணவு, நீங்கள் விரும்புகிற உங்களுடைய எல்லாவற்றிலுமே, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸு, அது எப்படி இருக்கணுமா? தூய்மையாக இருக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும், கனிவாக இருக்கணும், இரக்கம் காட்டணும், நீதி நேர்மையாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். இதுதான் அந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்க வந்திருக்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து மீட்க வந்தவர், நம் மீட்பு கொடுக்க வந்தவர், இந்த அழிந்து போகிற ஆன்மாக்களை மீட்க வந்தவர். அவருக்கு நம்ம ஆதாயம் செய்ய நம்மளோடு வராரு. அவரை வரவேற்போம். நம்ம உள்ளத்தில் அவர் குழந்தை உருவத்தில், குழந்தை மனதோட பரிசுத்த உணர்வுகள், பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த சிந்தனைகளோடு கபடற்ற உள்ளத்தினராய் அவர் நம்ம உள்ளத்தில் பிறக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஞானத்தோடு, அறிவோடு, ஆற்றலோடு, கனிவோடு, பரிவோடு, உண்மையோடு, உயிரோடு அவர் நமக்கு உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நம்மோடு அவர் பிறக்கிறார். அவரை வரவேற்போம், ஆராதிப்போம், மகிழ்ந்திருப்போம், நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி நாம் இந்த இறைவன் நமக்காக அவருடைய பிறப்பு செய்திகளை கொடுத்த இந்த இறை வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். வாழ்வாக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்னோடு பிறந்தார், இம்மானுவேல் என்னோடு பிறந்தார், இம்மானுவேல் உங்களோடு பிறந்தார், இம்மானுவேல் நம்மோடு பிறந்தார், அவர் என்னோடு பிறந்தார், அவர் என்றுமே பிறப்பார், நாம் உள்ளத்தில் பிறப்பார், நாம் எண்ணத்தில் பிறப்பார், நாம் உணர்வில் பிறப்பார், நாம் மகிழ்வில் பிறப்பார். இம்மானுவேல் நம்மோடு உள்ளார், நாம் உள்ளத்தில் அவர் என்றுமே என்றுமே பிறப்பார். நம்மோடு உள்ளார், தேவன் நம்மோடு உள்ளார், இம்மானுவேலே அவர் நம்மோடு உள்ளார். நீர் கண்ணீரோடு இருக்கும்போது உன்னோடு உள்ளார், நீ கலங்கி தவிக்கி வேதனை வரும்போது உன்னோடு உள்ளார், நீ வேதனையில் நடுங்கும்போது உன்னோடு உள்ளார்,
நீ மகிழ்ந்து கழிந்து சிரிக்கும் போது உன்னோடு உள்ளார். நீ புது ஆடை உடுத்தும் போது உன்னோடு உள்ளார். நீர் பகிர்ந்து கொடுத்து மகிழும் போது உன்னோடு உள்ளார். இம்மானுவேல் உன்னோடு உள்ளார். மீட்பராக உன்னோடு உள்ளார். அவர் ஆசீர்வதிக்க உன்னோடு உள்ளார். அவர் ஆறுதல் தர உன்னோடு உள்ளார். அவர் மகிழ்ச்சி தர உன்னோடு பிறந்தார். வழி நடத்த உன்னோடு பிறந்தார். அவர் நானும் தரவே உன்னோடு பிறந்தார்.